தேமுதிகவுக்கு இந்த 10 சீட்டுக்கு ஒதுக்குறது விசிகாவு தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கடும் அதிருப்தி இருக்கு. இந்த ரெண்டுக்கே நாங்கள் ரொம்ப போராடணும். இதை சொல்றதுக்கே கூச்சப்படணும்னு வச்சுங்களேன். இது எதுக்கு போராடணும்? மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமா நாங்கள் இந்த கூட்டணியிலேயே நாங்கள் வந்து இருக்கிறோம். ஆனால் இல்லை அண்ணன் திரும்ப உங்களுக்கே இங்கே பிரச்சனை. 10 கேட்டீங்க, 12 கேட்டீங்க, 8 தான் கொடுத்தாங்க. அதுவே உங்களை பொறுமிட்டு இருக்கும்போது அதை மடைமாற்றம் செய்வதா போய் என்ன செய்யறீங்கன்னா மக்கள் நீதி மையம் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறார். இதுதான் அண்ணன் திருமாவளவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். இதுதான் அவ்வளவு அவசரமாக வந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அங்கீகாரம் இல்லாத கட்சி. இப்போ அந்த அம்மா பேசுறத பாருங்களேன். நாங்களே விட்டு கொடுத்தோன்னு பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய பலவீனம் தெரியுங்களா? அது எப்படி தேமுதிக வெற்றிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தொண்டர்கள் வேலை செய்வாங்க? நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. கமலஹாசனையும் வந்து கழுவி ஊத்துறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க எதுக்கா ஒரு ராஜ்யசபா எம்பி போய் கட்சியை கொண்டு போய் வித்தா மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு கமலஹாசனையும் விமர்சனம் பண்றாங்க. அண்ணன் திருமாவளையும் விமர்சனம் பண்றாங்க. ஆனா வெளியில ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குல்ல, விசிகால உள்ள எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துலயும் பாதி பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் திரும்ப அவர்கள் வந்து அடிப்பணிச்சு போறாங்க. இந்த அச்சம் வந்து எந்த தலைவருக்கும் வரவே கூடாது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி வந்து திருவிக நகர்ல போட்டிட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க விரும்பிய சின்னத்தில் நிற்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி பொற்கொடி வந்து களம் காட்டுறது வந்து ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்டால இருக்கு. இல்ல இது ட்விஸ்ட் இல்லைம்மா. அது அந்த தொகுதியில வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிமா கண்டிப்பா. ஏன்னா அங்க உள்ள பெல்ட் அது அவங்க அதாவது ஆம்ஸ்ட்ராங்குள்ள அந்த ஆதரவாளர்கள் அங்க இருக்கிறாங்க. அதிமுக வாக்குகளும் வந்து ஆம்ஸ்ட்ராங்குரிய வாக்குகள் இருந்தாலே அந்த தொகுதியை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஆமா, டிக்ளேர் பண்ண முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னன்றதை நம்ம சொல்லணும். பெரம்பூர் தொகுதியில் 17,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வாங்குது. என்டிக்கு இருக்க மெர்லின்ற வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 20,000 வாக்குகள் வாங்குறாங்க. கமலஹாசன் நடிகனுக்காக ஒரு 5,000 வாக்குகள் விழுந்த கூட மீதி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் மாற்று அரசியலுக்காக விழுந்த வாக்குகள். அந்த வாக்கு யாருக்கு விழுந்திருக்கணும்? நாம் தமிழ் விழுந்திருக்கணும். அதையத்தான் இந்த சனியம் பண்ணுறான்னு சொல்ல வரேன் நான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க. இப்போ வந்து நேத்து ரொம்ப பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து விசிகாவுக்கு வந்து 8 சீட்டு கொடுத்து கையெழுத்திட்டு விட்டாங்க. கடைசி பார்த்தா திடீர்னு நைட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்து முடிச்சு விட்டுட்டாங்க. மொத்தமா விசிகா அவ்வளோ தூரம் கெஞ்சி அத்தனை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவ்வளோ தூரம் இறங்கி போய் அவங்களுக்கு வந்து 8 சீட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் தேமுதிகாட்ட பெருசாக வாக்கி வங்கியும் கிடையாது. எப்படி அவங்களுக்கு 10 சீட்டு? இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவுடைய அரசியல் வியூகத்தையும் கிட்டத்தட்ட ஆட்டி படைக்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆரம்பம்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஃபினிஷிங் வந்து சொதப்படியாப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா தேமுதிகவுக்கு கூட்டணியில் சேர்த்தது ராஜதந்திரம் தான். அது யாரும் மறுக்க முடியாது. அது மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், தேமுதிக வந்துக்குன்னா கூட்டணிக்கு கொண்டு வந்தது வந்து ராஜதந்திரம் தான். ஆனால் இது வந்து இந்த எண்ணிக்கை ஒதுக்குறாங்கல்ல, அந்த எண்ணிக்கை ஒதுக்கும் போது இங்கே சம வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. வந்து விசிகாவுக்கு 6 தொகுதிகள், கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து இடது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 தொகுதி கொடுத்தாங்க. அப்போ வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரச்சனை எதுவும் ஏற்படல. ஆனால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வாக்கு சதவீதம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வாக்கு கொடுத்து ஒரு மெஷர்ஸ் பண்ணும்போது, அளவீடு எடுக்கும்போது அந்த அளவு பாரபட்சமாக இருக்குது. இன்றைக்கி அந்த பாரபட்சம் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த கூட்டணியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டணி சொல்லுவாங்க தெரியுங்களா, வந்து கூட்டணி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது. இன்றைக்கி எப்படின்னா இந்த தேமுதிகவுக்கு இந்த 10 சீட்டுக்கு ஒதுக்குறது விசிகாவு தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கடும் அதிருப்தி இருக்கு. இல்ல விசிகா தரப்புன்னு இல்ல, இந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளுமே அவங்களுமே ரொம்ப பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா நான் சொன்னேன். விசிகாவுக்காவது 2 சீட்டு கூடுதலாக கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது, அதை சாட்டிஸ்ஃபைடு ஆக்க ட்ரை பண்றாரு அண்ணன் திருமா. அது எப்படின்றத சொல்றேனே, அந்த உத்தி என்னன்றத சொல்றேன். இதுதான் அண்ணன் திருமா அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். இதுதான் என்னன்னா, இங்கே கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு கொடுத்து இன்றைக்கி அந்த 1 சீட்டை குறைச்சி 5 சீட்டாக கொடுத்துருக்குறாங்க.
விசிகாவுக்கு இவன் 10 கேட்டேங்கிறாரு, 12 கேட்டோம்ன்றாரு. ஆனால் 8 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 8க்கு முன்னாடியே சில ஒப்பாரிகள்லாம் வச்சாரு. தெரியல, ஒப்பாரி தான் சொன்ன, வேறு வழி என்ன செய்ய முடியும். புலம்பெல்லாம் பண்ணார், வீடியோ போட்டார், எங்களை வந்து ஊக்கப்படுத்தலை, உற்சாகப்படுத்தலை, எங்களை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இந்த கதையெல்லாம் பேசினார். அவர் தான் பேசினார், நம்ம பேசவே இல்லை. எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்குற அந்த 8 சீட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஓகே, இந்த 2க்கே நாங்கள் ரொம்ப போராடணும். இதை சொல்கிறதுக்கே கூச்சப்படணும்னு வச்சுங்களேன். இது எதுக்கு போராடணும்? இந்த 2 சீட்டு பெறுவதுக்கே நாங்கள் போராடணும்னு சொன்னார். இது எல்லாம் ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுது. ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நாங்கள் இந்த கூட்டணியிலேயே நாங்கள் வந்து இருக்கிறோம், ஆனால் இல்லை. எப்படி இருக்கிறோம், ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த சீட்டும் தேவையில்லை. அவர் அன்பாக தர முன் வந்தார், மக்கள் நலன் கருதி நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அன்பாக தர முன் வந்தார்னா 2 சீட்டு வந்து அன்பாக தர முன் வந்தார். ஆனால் சின்னம் வந்து அவருடைய சின்னத்திலே, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னதுனால நாங்கள் வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டோம். மக்கள் நலன் கருதின்னு சொல்லும்போது அது வந்து என்னன்ற பொருள் வந்து அவர் தான் சொல்லணும். ஏன்னா கமல் எப்பவுமே சொன்னார்னா அவர் தானே புரியும். அது இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் திரும்ப பண்ணக்கூடிய இந்த அரசியல் ஒன்று இருக்குது இல்லையா, இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே இங்கே பிரச்சனை, 10 கேட்டீங்க, 12 கேட்டீங்க, 8 தான் கொடுத்தாங்க, அதுவே உங்களை பொறுமிட்டு இருக்கும்போது அதை மடைமாற்றம் செய்வதா போய் என்ன செய்யறாரு கேட்டிங்கன்னா, மக்கள் நீதி மையம் பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறாரு. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நீதி மையம் வந்து வெறும் ஆதரவுன்ற நிலைப்பாடு எடுத்தது வந்து வந்து ஏற்கத்தக்கதல்ல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய சின்னத்தில் வந்து போட்டிடுறதுக்கு, டார்ச் லைட் சின்னத்திலே வந்து போட்டிடுறதுக்கு வந்து இது பண்ணணும், பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறார். அது மக்கள் நீதி மையம் வந்து கூட்டணியில் இருந்தால் கூட ஒரு ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் வந்து போட்டியிடலைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமானது. அவங்க வந்து டார்ச் லைட் கட்டாயப்படுத்தக்கூடாது, தன்னுடைய அதாவது உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடணுன்றதை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மேம்போக்காக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது நேரடியாக திமுகவை தான் சொல்கிறாரு. சரிங்களா? ஏன்னா அவங்க தானே கொடுக்குற இடத்துல இருக்காங்க, இவங்க தானே வாங்குற இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து வந்து இவருக்கு எதுக்கு பண்ணுறாரு இப்போன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவர் மேலேயும் அதிருப்தி இருக்குது. கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த இடத்துல யார் திருமாவர்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 8 சீட்டு வாங்கினதே அவங்க தேமுதிகவுக்கு 10 சீட்டு, உங்களுக்கு 8 சீட்டா, அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு 8 சீட்டு, அங்கீகாரமே இல்லாத சீட்டுக்கு கட்சிக்கு 10 சீட்டான்னு சொல்லும் போது அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக என்ன செய்யறாரு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்ட அரசியல் மக்கள் நீதி மைய அரசியலுக்கு போறாரு. இது வந்து சரியில்லை. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா, எனக்கு எந்த பார்வையும் வந்து எந்த பார்வைன்றது ஒரு வன்மத்தோட பேசணுன்றதோ, இவங்க ஆட்சிக்கு வரணும், இவங்க வரக்கூடாது, இவங்க வரணும், அவங்க வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது, திமுக கூட்டணி மக்கள் மத்தியில் நேற்றைய தினம் எப்படி பார்க்கப்பட்டது, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்த பிறகு இந்த சீட்டு வந்து எண்ணிக்கைகளை வந்து முடிவு செய்த பிறகு இந்த கூட்டணி மீதான பார்வை எப்படி இருக்கு, அதை பேசணுமா இல்லையா? அது பேசிதானே ஆகணும். இப்போ மக்கள் இப்போ இந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா, இப்போ எதிரணியில் இருக்கிற அதிமுக வந்து 11 சீட்டு கொடுக்குறாங்க அமமுகவுக்கு. அமமுகவுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கு? ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட வந்து அவரால் வெற்றி பெற முடியல. அமமுகன்னு ஒரு கட்சி தொடங்கின பிறகு நான் சொல்றேன். ஆர்கே நகரில் ஜெயிச்சார்னா அது இண்டிபெண்டா நின்னாரு, 20 ரூபா டோக்கன் கொடுத்து வெற்றி வேளாளர் ஜெயிச்சாரு. ஏன்னா ஆர்கே நகருக்கும் டிடிவிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் கோவில்பட்டியில் அவர் நிற்கும் போது இதே அதிமுக இருக்கிற வந்து வேட்பாளருக்கு முன்னாடி இவர் போட்டியிடும் போது அவர் வந்து தோக்குறாரு. அப்படிப்பட்ட அமமுகவுக்கு 11 சீட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து அங்க வந்து மனசு இருக்கு ஒரு பக்கம். இது கூட்டணியில அரவணைச்சிட்டு போற தன்மை தான் வச்சுக்கலாம். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிளா ஒவ்வொருத்தரும் நிற்கிறார். இப்போ உதாரணத்துக்கு வந்து போய் ஜெகன்மூர்த்தி நிற்கிறாருன்னா அவருடைய சீட்டத்தில் அவர் நின்றுக்கலாம், அவங்க முடிவு பண்ண. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மனைவி வந்து திருவிக நகரில் போட்டிட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க விரும்பிய சின்னத்தில் நிற்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவங்க மனைவி பொற்கொடி வந்து களம் காண்றது வந்து ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்டால இருக்கு. இல்லை இது ட்விஸ்ட் இல்லைம்மா, இது வந்து இதுதான் நான் சொல்கிறேன்ல. இப்போது இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மரணத்துக்கு அப்போ நீங்களும் தான் இறப்புக்கு நீங்கள் போயிருந்தீங்க. சரிங்களா? இறப்புக்கு நீங்கள் போயிருந்தீங்க. எல்லா சர்வ கட்சி தலைவரும் போயிருந்தாங்க. எடப்பாடி போகலை, ஆனால் ராஜேந்திர பாலாஜி போனார். ராஜேந்திர பாலாஜி போனார், எடப்பாடி வந்து போகலை, கட்சி சார்பாக போனாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து முதலமைச்சரே போனார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இவங்க வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அணுகுமுறை தானே முதல்ல முக்கியம். இங்கே வந்து சில நேரங்களில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ வேல்முருகன் என்ன புலம்புற,
நான் முதலமைச்சர் தனிப்பட்ட முறை நேரடியாக சொல்கிறாரில்ல, தனிப்பட்ட முறையில் என்ன புலம்புறாரு இருக்குன்னா, முதலமைச்சர் எங்களை சந்திக்கவே இல்லை, சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டாரு, கடுமையான வார்த்தைகளோட போடவே இல்லை. அப்போது அந்த இடத்துல வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே கோளாரே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம யாருன்றது நமக்கு வந்து அது இவர் சுனிலா அவரா இவர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுதுன்னு ஒரு 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 கருத்து கணிப்பு எடுப்பீங்கல்ல, கருத்தாய்வு செய்வீங்க இல்லையா, மக்கள்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஒரு நாளில் எப்படி மாறுது, ஒரே ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறும் அணியாகவும் ஆளுங்கட்சியான திமுக வந்து பின்னரும் அணியாகவும் எப்படி மாறுது, யார் காரணம் இதுக்கு? அதிமுக வந்து ஏதாவது சதி வேலை பண்ணி இங்கே இருக்கிற கூட்டணி கட்சியில் இழுத்துட்டு போயிட்டாங்களா? இந்த நிமிடம் வரைக்கும் எடுக்கவே இல்லை. அவங்க இழுக்கணும் முயற்சி பண்ணியிருந்தா வேலுமுருகனை இழுத்துருக்கணும் இந்நேரம், கண்டிப்பா இல்லையா? அதிருப்தி இருக்கிறவங்களே யாரும். அப்போ எங்கேயுமே வந்து பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இழுத்துட்டு போகணுன்ற எண்ணமே இல்லை. அவ்வளவு அவசரமாக வந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அங்கீகாரம் இல்லாத கட்சி. இப்போ அந்த அம்மா பேசுறத பாருங்களேன், நாங்களே விட்டு கொடுத்தோன்னு பேசுறாங்க. அது எவ்வளோ பெரிய பலவீனம் தெரியுங்களா? அது இப்போ நாங்கள் கேட்ட தொகுதியை வந்து முதலமைச்சர் பெருந்தன்மையோட கொடுத்தாருன்னு சொன்னால் அது எப்படி இருக்கு? நாங்களே முதலமைச்சர்கிட்ட வந்து விட்டு கொடுத்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் கேட்ட தொகுதியே வேற. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக அந்த அணி என்பது பலவீனமாக இருக்கு. யாருக்கு எவ்வளோ எங்கே வைக்கணுன்றது தெரியல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விசிகா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டு தான் சொன்னாங்களாம். அந்த 6ஐயும் தாண்டி இன்னும் சொல்ல ஒரு தொகுதி குறைக்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம். அதை தாண்டி இப்போ வந்து 2 சீட்டு கொடுத்தாங்க. அதை பெருமையாக வந்து திரும்ப அதை எடுத்துக்கிறாரு. சரிங்களா? ஆனால் இங்கே கடுமையான விமர்சனங்கள் வந்து திமுக அணி மீதும் அத்தனை பேர் மீதுமே இருக்குது. கமலஹாசனையும் வந்து கழுவி ஊற்றுறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ எதுக்கா ஒரு ராஜ்யசபா எம்பி போய் கட்சியை கொண்டு போய் வித்தா மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமலஹாசனையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அண்ணன் திருமாவளையும் விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கே ஒரு 3 படிநிலை இருக்குமா. முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் நிர்வாகிகள் வேற, அப்படியே நீங்கள் தொண்டர்கள் வேற, ஆதரவாளர்கள் வேற. இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை தாண்டி தான் வாக்காளர்கள். இந்த 3 நிலையை பாருங்க. முதல்ல நிர்வாகிகள் நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ணன் திரும்ப ஒரு கோடி கிச்சார்னா அந்த கோர்ட்ல நிற்பாங்க. யாரு? அத்தனை பேருமே நிர்வாகிகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த தொண்டர் இருக்கிறான். அதில் 2 லேயர் இருக்கு. அறிவார்ந்த தொண்டர் இருக்கிறான், முரட்டு பக்தர்கள் இருக்கிறாங்க. திருமாவுடைய முரட்டு பக்தர்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. அறிவார்ந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்க, இது தப்புங்க, தலைவர் ஏங்க இவ்வளோ பண்ணிக்கு போறாரு, ஏங்க இப்படி இறங்கி போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். அப்போ விசிகான்ற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிகவோட பலம் குறைந்ததா? ஆனா வெளியில ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குல்ல, விசிகால உள்ள எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துலயும் பாதி பேர் வந்து திமுகக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் திரும்ப அவர்கள் வந்து அடிப்பணிச்சு போறாங்க. அவங்க வாட்டில் அங்கிட்டு போயிட்டா நம்ம சுத்தமா போயிரும். இல்லம்மா, இது இந்த அச்சம் வந்து எந்த தலைவருக்கும் வரவே கூடாது. கட்சியை 2ஆ உடைச்சிருவாங்களா, இதுல இருக்கிற எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போயிருவாங்களா? அதுக்கு சாதகமா தானே அவங்களும் ரொம்ப கூவுறாங்கல்ல. இது இன்னைக்கு நேரத்து கிடையாதுமா. திமுகன்ற கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத சில விதிகள்லாம் இருக்குது, அது எழுதப்படாத சில திட்டங்கள்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவான நிலையை உருவாக்கி வைப்பாங்க. எல்லா கட்சியிலையுமே வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலையை எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், ஒரு செட்டிங் இருக்கும். இப்போ இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 4 பேரில் 2 பேர் வந்து திமுக கூட்டணி வேணும்னு நினைப்பாங்க, 2 பேர் வேணாம்னு நினைப்பாங்க. அதனால இப்போ நீங்கள் புரிஞ்சுங்களேன். இப்போ எஸ்எஸ் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவு கிட்ட கொண்டு போய் வந்து மனு கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்பாவு? சும்மா எப்படி சொல்லுங்க, அப்பாவு என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சீங்க, இது என்ன விசாரணை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறைக்கு அந்த கடிதத்தை கூட அனுப்பி விட்டுருலாம்ல, சரிங்களா? இது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். அப்படின்னா என்ன பொருள்? இந்த இடத்துல வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். பார்த்தியா, உண்மையிலே புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி. என்னன்னு கேட்டால், எப்படி வந்து அது நேராக வந்து அப்பாவை சந்திக்க முடியுது, எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது? புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடிலாம் ஒரு திரைமறை வேலைகள்லாம் இருக்கும். ஆனால் கட்டிங் கேட்டது தப்பு தான், அது யார் செய்தாலும் தவறு தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பலவீனப்படுத்துறது, கட்சியை பலவீனப்படுத்துறது தான். இது மாதிரி எவ்வளோ புகார் இருக்குது தெரியுமா, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறது. அதோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய தரத்தை குறைக்கிறது. நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிகாரமெல்லாம் கேட்காதீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களால் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம். ஆனால் என் பார்வையில் நான் சொல்கிறேன், பொதுவாக வந்து தொண்டர்களை கடந்து ஆதரவாளர்கள், அந்த ஆதரவாளர்கள் கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து
வாக்களிக்கிற மக்கள் பார்வையில் பார்த்தாலும் கூட இந்த கூட்டணி வந்து ஏற்புடையதில்லை. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 4 சீட்டு வந்து பார்த்தா வாக்காளர்கள் எல்லாருக்கும் இந்த அரசியல் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் செய்தி படிக்கிறாங்க, எல்லாரும் யூடியூப் பார்க்குறாங்க, வந்து இப்போ வந்து யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க பார்க்குறாங்க, யாரெல்லாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் தெரியாமல் அதெல்லாம் ஒரு காலம் அப்படியே பிளைண்டாக போய் வந்து எம்ஜிஆர் கலைஞர் பார்த்து ஓட்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது. திமுகனா திமுக அணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, சாதாரண வாக்காளர்கள் கூட இப்போ தெரியுது யார் யாரும் நின்று போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்த நல்லா தெளிவாக தெரியுது, திமுக வந்து இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு செய்வதில் வந்து பிழை செய்திருக்கு. ஏன்னா மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது வந்து வாக்காளர்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது அந்தந்த கட்சியோட தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி அமைக்கலைன்றது பரவலாக பேசப்படுது. இது மிகப்பெரிய பின்னடைவாகும். ஏன்னா அரசியல் தட்பவெட்பன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே உருவாகிட்டு இருக்கு. இப்போ நேற்றைய வரைக்கும் மிகப்பெரிய சாணக்கியரை பார்த்தாங்க ஐயா ஸ்டாலினை. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, ஐயா எடப்பாடி வந்து இன்னைக்கு கண்டிப்பா அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தாங்க சாணக்கியர். ஏன்னா பாருங்க, ஒன்றும் இல்லாத கட்சிக்கு 11 சீட்டு கொடுத்துருக்காருங்க. ஏன்னா தென் மாவட்டங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. இங்கே பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவிக நகர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் மனைவி கொடுத்துருங்க. அது அந்த தொகுதியெலாம் வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதிமா கண்டிப்பாக. ஏன்னா அங்கே உள்ள பெல்ட் அது அவங்க அதாவது கேட்டால் ஆம்ஸ்டாங்குள்ள அந்த ஆதரவாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதிமுக வாக்குகளும் வந்து ஆம்ஸ்டாங்குரிய வாக்குகள் இருந்தாலே அந்த தொகுதியை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஆமாம், டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே இப்போ வந்து இவர் நிற்கிறாருன்னா, ஜெகன்மூர்த்தி நிற்கிறாருன்னா ஜெகன்மூர்த்தி வெற்றி அடைவார். இதெல்லாம் இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தரும் சிங்கிளாக போட்டால் கூட அதெல்லாம் வெற்றி இடப்படக்கூடிய தொகுதியாக தானே இருக்கு. அப்போ வந்து இப்போ திமுக வலு விழுந்துருச்சுன்னு சொல்றீங்களா? இல்லை, இந்த நிலை வந்து அவங்க இது பின்னடைவு. இது பின்னடைவு. இப்போ இருக்கிற பின்னடைவு இந்த டாக் வந்துடக்கூடாதுமா. நீங்க ஒரே நேரத்தில் ஒரு கட்சி மட்டுமே அதிருப்தி, எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? இல்லை. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க கவனிங்க. இங்கே தான் நீங்கள் ட்விஸ்ட்டை கவனிக்கணும். ஒரு ராஜ்யசபாவை வந்து எம்பி எடுத்துட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா விட்டு கொடுத்துன்னு சொல்றாங்க. நாங்களும் விட்டு கொடுத்துருக்குறோம். எப்படி நாங்களும் அப்போ பாருங்க, எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருப்தின்னு சொல்லலை, நாங்களும் தாங்க விட்டு கொடுத்துருக்குறோம், விட்டு கொடுத்துன்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல யார் இங்கே பலவீனப்படுறாங்க? திமுக தான் பலவீனப்படுது. இப்போ நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கும்போது நீங்கள் என்னதான் சிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கை கொடுக்கினால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு என்ன சொல்றது ஒரு அதிருப்தி இருக்குது, கடும் அதிருப்தி இருக்கு. எப்படி தேமுதிக வெற்றிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விசிக தொண்டர்கள் வேலை செய்வாங்க நீங்கள் சொல்லுங்க. எனக்கு தெரியல, சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. காணொலி பார்க்குற கூட சொல்லுங்க. இப்படி ஒரு அதிருப்தி இருக்கும்போது அங்கீகாரம் பெற்ற கட்சி, இன்னும் சொல்ல போனால் சீனியர் கட்சின்னு சொல்ல முடியும் எதுக்கு, தேமுதிகவுக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு நீங்கள் வந்து 8 சீட்டை கொடுத்துட்டு அதுவும் போராடி வாங்கின சீட்டுன்னு வர சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே வந்து இவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் இங்கே அங்கீகாரமே இல்லையே. இல்லை, இப்போ தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுக்க ரீசன் என்னன்னா அவங்கெல்லாம் ஒரு தெலுங்கருங்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு நான் வந்து அப்படி அந்த பார்வையில் நான் பார்க்கல. பட் இது வந்து இந்த சூழ்நிலை எதுக்காக உருவாக்குனாங்க, வேற என்ன காரணம் இருக்கும் தேமுதிக? இல்லை, எனக்கு நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டால் இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, விஜயகாந்த் என்ற ஒரு கல்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் வந்து இல்லை அந்த வகையில் முன்னாடி இருந்துச்சு ஓட்டுகள்லாம். ஆனால் இப்போ கரண்டாக இல்லை. இப்போ இல்லைனாலும் கூட இப்போ நானே சொல்கிறேம்மா, ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஓட்டு இருக்குல்ல, ஒரு தெருக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது திருமாவர்களுக்கு இல்லைன்னா சொல்கிறீங்க? இல்லை இல்லை, இங்கே கரெக்டான கேள்வி கேட்டீங்க. கரெக்ட், ரொம்ப கரெக்டான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்க. விசிகாவுக்கு வந்து வாக்கு வங்கின்றது பரவலாக கிடையாது. வட மாவட்டங்களில் இருக்கு, தென் மாவட்டங்களில் வாக்கு கிடையாது. கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இப்படி வட மாவட்டங்கள் இப்படி போயிடும் சொல்றது. மேற்கு மாவட்டங்கள் கூட கணிசமாக வாக்கு இவருக்கு கிடையாது. வட மாவட்டங்களில் பரவலாக இவருக்கு வந்து வாக்கு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் தேமுதிக கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சராசரியாக ஒரு தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டுனா கூட பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. கன்னியாகுமரியில் கூட தெரியும் விஜயகாந்த்னு சொன்னால் அவருக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 2000 வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் ஒரு 1000 வாக்குகளே சொல்லிக்குமா இருக்கு. இங்கே வந்து நீங்கள் விசிக எடுத்தீங்கன்னா
குறிப்பிட்ட ஒரு வட மாவட்டங்களில் இருக்கிற அது வந்து இப்போ தொகுதியில் அதோட 4 மடங்கு 2 மடங்கு வாக்கு கூட இருக்கும், 4000 வாக்குகள் கூட இருக்கும். விசிகாவுக்கு 4000 வாக்குங்க, ஒரு தொகுதியில் 4000 வாக்கு இருக்குங்க, 5000 வாக்கு இருக்குங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய ஒரு 7 தொகுதி 8 தொகுதியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, 7 மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். 7 அது 8 இல்ல நீங்க சொல்றத பற்றி பார்த்தாலுமே இவங்க தேமுதிகக்கு அங்கங்க சும்மா 2000 1000 இப்படிதான் இருக்குது. ஆனா இவங்களுக்கு கொடுத்தா அவங்க வின் பண்ணுவாங்கன்னு ஒரு இடத்துல இருக்காங்க. 7 மாவட்டங்கள் இருக்குன்னா ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 வாக்கு எடுத்துங்க. ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியை நீங்கள் எடுங்க. 234 தொகுதி எப்படி இருக்குது? ஒரு 30 தொகுதி 40 தொகுதியில் மட்டுமே வந்து வெற்றி வாய்ப்புள்ள கட்சின்றதை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? யோசிச்சு பாருங்க. 234 தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்னா அந்த அந்த தேமுதிக கொடுத்தது நீங்க சரிதான் சொல்ல வரீங்க. சரின்னு சொல்ல வரலம்மா, சரின்னு சொல்லலை. இந்த 10 சீட்டுன்றதுக்கு அதிகம் தான் சொல்கிறேன். 10 என்பது அதிகம். நீங்கள் சராசரியாக என்ன செஞ்சிருக்கணும்? தலா எல்லாருக்கும் 7 சீட்டு ஒதுக்கிருங்க, பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு 7 அவங்களுக்கு 7 எல்லாருக்கும் 7 கொடுத்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு 5 சீட்டை கம்மி பண்ணுங்க. காங்கிரஸ்க்கு ஒரு 5 சீட்டை கம்மி பண்ணுங்க. கண்டிப்பா அப்படி கொடுத்திருந்தா யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை. போன முறை எப்படி பண்ணாங்க? 6 தொகுதி எப்படி கரெக்டாக ஒதுக்குனாங்க? எல்லாருக்கும் தலா 6, கம்யூனிஸ்டுக்கு 6 வந்து விசிகாக்கு 6 சீட்டு, எல்லாருக்கும் 6 சீட்டு ஒதுக்குனாங்க. அந்த விசிகா இப்போ இந்த அணுகுமுறையில் தான் பிரச்சனையே. எப்படி இப்போ கேட்குற கேள்வி என்ன? நீங்கள் 10 சீட்டை கொடுத்தது இல்லையா, எப்படியா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ 8 கொடுப்ப, எப்படி எங்களுக்கு 6 கொடுப்ப, அவங்க மட்டும் எப்படி நீ 10 கொடுப்ப அப்படின்னு இருக்குல்ல. இது உண்மையிலே பின்னடைவு. இது பரவலாக பெரும் பேசும் பொருளாகுது. இது எல்லாத்துக்கும் மேலே வேல்முருகனை நீங்கள் லூஸ் பண்ணி அனுப்பிட்டீங்க. அது நம்ம அது வந்து எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா அவர் வந்து வெறும் தொகுதி மட்டுமே கேட்டு இல்லைன்னு நீங்கள் மறுத்து இருந்தாலும் கூட நம்ம சொல்லலாம், இல்லைங்க போன முறை வந்து தேர்தல் கூட்டணிக்காக வந்து இவர் வந்து விசுவாசமாக நடந்துக்கல, எதிர்த்து குரல் கொடுத்தாரு, முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் குரல் கொடுத்தாரு, அப்போ சபாநாயகர்கிட்ட சண்டை போட்டார், சேகர் பாபுக்கு இவருக்கு வந்து வார்த்தை போற இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசமாக தானே இருந்தாங்க. விசிகா அதுவும் மக்கள் ரொம்ப விசுவாசத்திலேயே ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதுவே கடுமையாக விமர்சனம் ஆச்சு. புரியுது நான் சொல்றது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வேல்முருகனுக்கு ஏற்பட்ட நிலை தான் கமலஹாசனுக்கு ஏற்பட்டிருக்குன்றது ஆயிடுச்சு இல்லை. இது அரசியல் பின்னடைவு தான். இப்போ நம்ம பாரபட்சமாக பேசணும், நம்ம வன்மம்லாம் கிடையாதுமா. திமுக வந்து தோற்று போயிடணும், அவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது, அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற சில அசைன்மெண்ட்டில் சில பேர் பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு சொந்த ஐடியாலஜி. என்னுடைய ஐடியாலஜியெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னு நான் சொல்கிறது, இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் மாறி மாறி ஆட்சி இருக்கும், அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி. அது திராவிடம் தமிழ் தேசியம் மாறி மாறி ஆட்சி, அதுதான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி. அந்த இதில் நான் தெளிவாக இருக்கிறேன். தேசிய கட்சிகள் வந்து கேட்டால் இது பெட்டரா அது பெட்டர்னு கேட்டால் என்ன கேட்டால் ஒரே சிம்பிளாக ஒரே லைனில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை விட பார்த்தீங்கன்னா பிஜேபி பெட்டர். காங்கிரஸ் பிஜேபி பெட்டர்னு நான் சொல்லுவேன். இது என் பார்வை, இது நான் தெளிந்த பார்வையோடு இருக்கிறேன். கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த கட்சியும் நான் ஆதரவு இல்லைன்னா நான் சொல்கிறேன் கேட்டேன், அது வந்து நாம் தமிழர்ன்றது தெளிவாக இருக்கிறேன். அப்போ ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி என்பது பின்னேறும் கூட்டணியாக இருக்குது, அதிமுக கூட்டணி முன்னேறும் கூட்டணியாக இருக்குது. இப்படி நான் இப்படி சொல்லலாம். நீங்கள்லாம் இப்படி இருந்து கூட்டணி பலவீனமாக இருக்குது நல்லது தானே, கூட்டணி பலவீனம் நல்லது தானே, அப்போ தான் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னன்றதை நம்ம சொல்லணும். அந்த வளர்ச்சிக்கு முன்னேறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதே இங்கே டிவிக்கின்ற கட்சி தான். எப்படி ஒரு சின்ன உதாரணம், பெரம்பூரில் இருக்கிற ஒரு தொகுதி உதாரணமே நீங்கள் எடுத்துங்க. பெரம்பூர் தொகுதியில் 17,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வாங்குது. மெர்லின் என்டிக்கில் இருக்கிற மெர்லின்ற வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 20,000 வாக்குகள் வாங்குறாங்க. அப்போ அந்த 17,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அரசியலுக்காக அளிக்கப்பட்ட வாக்கு. கமலஹாசன் நடிகனுக்காக ஒரு 5,000 வாக்குகள் விழுந்த கூட மீதி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் மாற்று அரசியலுக்காக விழுந்த வாக்குகள். அந்த வாக்கு யாருக்கு விழுந்திருக்கணும்? யாருக்கு விழுந்திருக்கணும்? நாம் தமிழ் விழுந்திருக்கணும். அதையத்தான் இந்த சனியம் பண்ணுறான்னு சொல்ல வரேன் நான். தேவையில்லாமல் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இங்கே வாக்குகளை செதற வைக்கிறதுக்கும் நாம் தமிழ் வாக்குகள், அதனால தான் நான் மீண்டும் 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 சொல்ல கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் வந்து திமுகவுடைய அந்த வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரிய வைக்கிறான், இன்னொரு பக்கம் கேட்டினா வந்து நாம் தமிழ் போடக்கூடிய வாக்குகள் வந்து தடுக்கிறான். நேற்று கமலஹாசன் இன்னைக்கு விஜய்
இதுதாங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆளுங்கட்சி என்ன இன்னைக்கு நாளைக்கு கூட நிலைமைகள் மாறலாமா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ எடப்பாடி வந்து இன்னைக்கு ட்ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு விஷயத்தில் ரொம்ப லாயலாக நடந்திருக்காரு, ரொம்ப நேர்மையாக நடந்திருக்கிறாரு அவங்க சின்னத்துல அவங்க போட்டிட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் கார்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ரேஷன் கார்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எல்லா அரசியல் தலைவர்களும் இல்லத்தரசியலை கவர்றதுக்கு தான் அவ்வளோதான். அம்மா இதெல்லாம் ஒரு அறிவார்ந்த அரசியலம்மா. ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்குற அந்த கிரைண்டரு மிக்சி இதெல்லாம் எங்கே இருக்குது? காயலாங்கடைக்கு போய் எங்கேயோ போயிடுச்சு. இது உண்மை. ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல ஃபேன் ஓடிட்டு கிடக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு போக்காக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போதைக்கு மக்கள்கிட்ட வந்து கவருது. மக்கள் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, என்ன ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரா ஒரு வந்து அப்போ நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துடும்பா அப்படி ஆயிடுச்சு. அது எத்தனை நாள் ஓடும் ஓடாது அதெல்லாம் தெரியாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.